ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க மலையாள படம். படத்தோட நேம் ஆலப்புழா ஜிம்கானா. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி ஆலப்புழாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நெல்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் 12th எக்ஸாமில் ஃபெயில் ஆகுறாங்க. அந்த கேங்கில் ஒரே ஒரு பையனை தவிர பாக்கி எல்லாருமே ஃபெயில் ஆகிடுறாங்க. பட் இந்த டீம் பெருசாக இதை பற்றி கேர் எடுத்துக்காம அவங்களோட நார்மல் லைஃப்பில் இருக்காங்க. நார்மலாக போயிட்டு இருக்க அவங்களோட லைஃப்பில் ஒரு சம்பவம் நடக்குது. அதை பார்த்த நெல்சன் பாக்ஸிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாரு. பாக்ஸிங் கற்றுக்கிட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிரேஸ் மார்க் கிடைக்கும், அப்புறம் காலேஜில் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதை சொல்லியே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் கன்வின்ஸ் பண்ணி ஆலப்புழாவில் இருக்க ஜிம்கானா அப்படிங்கிற பாக்ஸிங் கிளப்பில் இந்த டீம் போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க விளையாட்டுத்தனமாக அங்கே ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. லோக்கல் நடக்கிற ஒரு மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இடையில இருக்க ஒரு மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஆலப்புழா ஜிம்கானா. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜாலியான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போச்சு. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ஒரு யூஸ்வலான ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் 2K கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.